சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். அனைவரும் அறிவீர்கள். இந்த சூழலில் நல்லவர்கள், ஒருமித்த கருத்துள்ளவர்களும் ஒருமித்த எண்ணங்கள் கொண்டவர்களும் இணைந்தால் சிறப்பாக இருக்கும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்று திரு கமலஹாசன் அவர்களை நேரடியாக சந்தித்து அவரிடம் அவருடைய கருத்துக்களை கேட்டிருக்கின்றேன். அவருடைய கருத்துக்களை தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றேன். இதை மேற்கொண்டு எப்படி எடுத்துச் செல்வது என்பதை அவர்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவரும் அமர்ந்து பேச இருக்கிறார்கள். பேசிய பிறகு ஒரு நல்ல முடிவு வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் ஸ்பீக் அவுட்டர் இதுக்கு ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறேன், திட்டுற மாதிரியே இருக்கு. பயந்துட்டேன் நான், ஒரு நிமிஷத்தை விட நடுங்கிட்டேன் நான். அதாவது நான் ஒரு 10 ஆண்டு காலம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோட பயணிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் தான் சொல்லியிருந்தேன். நேற்று அன்று திருமதி சசிகலா அவர்களை சந்தித்து வெளியே வரும்போது கூட நான் சொன்னது, முதல்வர் எடப்பாடி அவர்கள் எங்கள் கூட்டணியில் தான் சமத்துவ மக்கள் கட்சி இருக்கிறது, கூட்டணியில் இருப்பவர்கள் தொடர்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் there is a டைம் லிமிட் ஃபார் எவ்ரிதிங் நான் நினைக்கிறேன். ஏன்னா 10 ஆண்டுகள் பயணித்து இதுவரைக்கும் யாருமே பேசாமல் இருக்கும்போது, நீங்கள் தேமுதிக பொறுத்த வரைக்கும் திருமதி ஹேமலதா அவர்கள் இன்னும் பேசலையேன்னு கூட சொல்லியிருந்தாங்க. நான் இந்த மற்ற டீவியேஷன் நான் போக விரும்பலை. இருந்தாலும் எங்களுக்கு எங்களை நிலைநாட்டிக் கொள்வதற்கும் எங்களுடைய ஓட்டு விகிதாச்சாரம் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு அவகாசமே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா டோட்டலாக புரட்சி தலைவருடன் பயணித்து 10 ஆண்டுகள் ஒரு மரியாதையும் ஒரு விகிதாச்சாரம் இவரிடம் இருக்கிறது என்று சொல்லிதான் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அது ஒரு சீட்டாக இருக்கட்டும், 2 சீட்டாக இருக்கட்டும், அவங்கள பயணிச்சிருக்குன்னா ஒரு வேல்யூ இல்லாமல் யாரும் என் கூட பயணிச்சிருக்க மாட்டாங்க. அந்த வேல்யூ என்னன்னே தெரியாமல் போச்சு. ஸோ வி ஆர் டிசைடட் 18ஆம் தேதி ஜனவரி 18 ஒரு மீட்டிங் போட்டோம். அதுக்கப்புறம் நான் 234 தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மண்டல பொறுப்பாளர்களும் சந்தித்த பிறகு இந்த முறை அழைப்பு வராவிட்டாலும் நாம் இந்த தேர்தலை தனித்து சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இருக்கிறதா என்ற கேள்விகளை கேட்டிருந்தேன். அவர்களும் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் முடிவெடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் எந்த ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறாமல் எவ்வளோ நாள் தான் ஒரு மேட்டரில் காத்துக்கிட்டே இருக்க முடியும்? இத்தனை தொடர்ந்து பயணத்தை எங்களை அழைத்து பேசியிருக்கலாம் என்ற ஒரு நினைப்பு தான் எனக்கு இருந்துச்சு. அதனால we thought we'll move on. சரி, அவங்க என்னைக்கு பேசுகிறாங்க காத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னுடைய அரசியல் பயணம் தொடர வேண்டும். மக்களுக்காக தான் நான் பயணிக்கிறேன். மக்களுக்காக சேவை செய்ய தொடர வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், நல்ல முடிவு எடுக்கணும்னு சொல்லி நேற்றைய தினம் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இன்னைக்கு அது முடிவு தொடர்பாக நல்லவர்களெல்லாம் இணையலாம் என்று ஒரு கருத்து திரு கமலஹாசன் அவர்கள் இனிய சகோதரர்கள் சொன்னனால எல்லாரும் சேர்ந்து பேசுவோமே, ஒரு நல்ல முதல் சிறப்பான கூட்டணி உருவாக்குவோம் என்று நான் நினைச்சிருக்கோம். முதலாவது இந்த பேச்சுவார்த்தை அனைத்து முதல் முடிய வேண்டும். முடிந்த பிறகு ஒத்த கருத்து வந்த பிறகு இங்கு முதல்வர் வேட்பாளர் யார் என்று சொல்வதை விட முதலில் இது வெற்றி பெறுவதற்கான வேலைகளை துவங்க வேண்டும் என்பதுதான் அனைவரும் மனதிலும் தலை சாய்ந்த ஒரு கருத்தாக இருக்கு. இதெல்லாம் தினமும் உங்களுக்கு ஒரு செய்தி வரும். நானும் பத்திரிகையாளர் அங்கே தான் இங்கே உட்காந்துருக்கேன். தினமும் ஒரு செய்தி வரும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும், பத்திரிகைக்கு நல்லா இருக்கும், ஊடகத்துக்கு நல்லா இருக்கும். ஆனால் எல்லாமே இப்போ ஒத்த கருத்து உள்ளவர்கள் இந்த தேர்தலை சந்திக்க அனைவரும் ஒன்று சேர்ந்தால் நன்றாக இருக்கும் என்ற கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். அது நிகழும் போது உங்களுக்கு தெரியாமல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் தான் 4வது தூண். நீங்கள் நினைத்தால் எங்களை உயர கொண்டு போய் செல்லு விடலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அனைவரும்னா நடிகர்கள் கிடையாதுங்க. நாங்களாம் ப்ரொஃபஷனல்ஸ் தான். வேற ஆல்சோ ஒருத்தர் டாக்டராக இருப்பாங்க, ஒரு நடிகராக இருப்பாங்க, ஒருத்தர் இன்ஜினியராக இருப்பாங்க. நீங்கள் நடிகரை பிரித்து பேசுங்க, தட்ஸ் ஒன்லி ப்ரொஃபஷன். நாங்கள் மக்கள் நாங்கள் ஒரு சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி, அவ்வளோதான். எங்களை பொறுத்தவரை மக்களுக்கு நல்லது செய்யணும். தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோஷியல் சர்வீசஸ் பாலிடிக்ஸ், அந்த தான் எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம். வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் தி பவர். அதான் நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். அந்த ஒத்த கருத்து இருக்குது. அதில் எல்லாரும் அப்படின்னு சொன்னால் நான் இருக்கிற எல்லாரையும் சேர்க்கறத பற்றி சொல்ல, இன்னைக்கு ஒத்த கருத்து உள்ளவர்கள் யார் யார் இயக்கங்கள் இருக்கோ அதை பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இல்ல, நல்லவர்கள் என்று சொன்னால் நல்ல எண்ணம் கொண்டவர்கள், இன்று இருக்கின்ற சூழலிலிருந்து மாறுபட்ட கருத்தை கொண்டவர்கள் நல்லவர்கள். எல்லாருமே நல்லவங்க தான். இறைவனின் படைப்பில் அனைவரும் ஒன்று தான். யார் நல்லவங்க கேட்டவன் யார் சொல்றது? எல்லாரும் முதுகலையும் அழுக்கு இருக்க தான் செய்யும். அவர் பதில் சொல்றதுக்கு நேரம் இல்லாமல் நேற்று கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு. அதுதான் வருத்தமா இருக்கு எனக்கு. ஏன்னா இன்னைக்கு அவருடைய ரிப்ளை இருந்திருக்கணும். அந்த ரிப்ளைக்கே வாய்ப்பு இல்லாமல் ஒரு தேர்தல் அறிவித்த பிறகு that itself is ஒரு detrimental to the interest of the democracy நான் நினைக்கிறேன்.
இல்லை, ஏன்னா அவங்க 1 ஹவருக்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அறிவிப்புகளை தானே இருக்கு. இப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துருச்சு. வெதர் இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் இஸ் ஒன்லி சீன் ஆஃப்டர் வின்னிங் an எலெக்ஷன். இல்லை, தனித்து நிற்போம் நீங்க தான் சொல்றீங்க. நான் சொன்னது பொறுப்பாளர் போட்டிருக்கிறதுக்கும் தனித்து நிற்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் தயக்கமே காட்டலீங்க. பொறுப்பாளர் போடுறதுன்னா தேர்தல் வியூகத்துக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாதுல்ல. எங்க ஆளுங்க போய் வேலை செய்யணும்ல. கிரவுண்ட் ரியாலிட்டி போய் பார்க்கறது யார் பார்ப்பாங்க? நானும் போய் பார்க்க முடியும். எல்லாத்தையும் நான் போக முடியாதுல்ல. ஐ கேனாட் விசிட் ஆல் தி பிளேசஸ். அதுக்காக தான். ஒரு நிமிஷம் சார், அவங்க நல்லா கேள்வி கேட்குறாங்க. அதனால அவங்களுக்காக நான் வந்து பொறுப்பாளர் போட்டு களத்தில் இறங்கி பணிபுரியுங்கள். மக்கள் கோவிட் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் வாட் இஸ் தர் ஆங்கிள் ஆஃப் திங்கிங், அது முதல்ல புரியணும்ல. மக்கள் மனதில் என்ன இருக்கு, பொருளாதார அடிப்படையிலும் வாழ்வாதார அடிப்படையிலும் எப்படி தங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் எண்ணங்கள் அவர் மனதில் இருக்கிறது என்பதை நீங்க போய் பாருங்க. நாளைக்கு நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கூட்டணி அமைக்கின்ற வாய்ப்பு வந்தால் அவங்க விலைக்கு போறாங்க. நல்லவர்கள் வந்து வேற யாராச்சும் பெட்டர் கேண்டிடேட்டா விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருந்தால் தான், விட்டு கொடுத்தால்தான் எதையும் வெற்றி பெற முடியும், பெறவும் முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால நாங்கள் வந்து அன்னைக்கே நாங்கள் ஒன்றும் சொல்லலை. பொறுப்பாளர் போடுறதுக்கும் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சொல்லுங்க. இல்ல, அது வந்து ஒன் மேன் கமிஷன் வந்து அது வந்து மறுபரிசீலனை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. So how far that is going to be realistic, I don't know. ரெண்டாவது கேள்வி அவர் கேட்கல. பஸ் ஒரு நிமிஷம், ரெண்டாவது கேள்வி அவர் கேட்கலையே. 1 2 அல்ல, அவரு தான் கேட்கிறாரு. அவருக்கு பதில் நீங்க கேட்கறீங்களா? ப்ராக்சியா? ஓ ரைட். சரி, எந்த மக்கள் பிரச்சனை போராடல நீங்க எப்படி சொல்றீங்க? ஏன் நீங்க வந்து நான் ஹிஸ்டரி அனுப்புறேன். எந்த உங்க அட்ரஸ் கொடுங்க, மெயில் ஐடி கொடுங்க. பாகிரதி, just send them all the details from the time we started the party in 2007. Send it across to me. Facebook page ஒன்று இருக்கு. பஸ் இதுக்கு எல்லா பதிலும் அதுல இருக்கு. அப்புறம் அதான் சொன்னேன். பஸ் யார் யார் வந்து வருவதற்கு வந்து எண்ணங்கள் இருக்கிறதோ, யார் இம்முறை ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதா நான் நினைக்கிறேன். இனி ஒரு கொஸ்டின். இல்ல, வெற்றி நடை போடுவதற்கான ஏற்பாடை நாங்கள் செய்யலாம் இருக்கோம். இப்ப நான் தான் சொல்லிட்டேன். சிம்பிள் உதாரணம் வந்து there may be able persons நிறைய பேர் இருக்கலாம். நான் தான் ஒரு சின்ன உதாரணம். மேபி இது வெரி sometime people may think it was a silly example. நட்ராஜன் வந்து எங்கேயோ ஒரு திடீர்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலரை ஸ்டார்டட் ஷைனிங். கூகுள் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் நட்ராஜன் பேர்னா ஃபாஸ்ட் பவுலர் ஆஃப் இந்தியா. there are so many fast bowlers including my son in law மிதுன். அப்ப ஒருவர் இருக்கும்போது மற்றவர் வரக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாதுல்ல. if I have a talent I can exhibit it. There should be a platform to exhibit. I think all of us, திரு கமல் அவர்களும் சரி, நானா இருந்தாலும் சரி, சீமானா இருந்தாலும் சரி, எனிபடி who's in the field today, டிடிவி இருந்தாலும் சரி, பச்சமுத்து அவர்கள் இருந்தாலும் சரி, இந்த ஃபீல்டில் வந்து யாரும் வரலாம். அதனால இப்போ உசைன் போல்ட் வந்து இஸ் a champ அப்படின்னு 100 மீட்டர்ஸ்ல, அப்போ உசைன் போல்ட்டை வந்து மீறி நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது. then you are even defeated in the very purpose itself. ஒத்த கருத்துடையவர்கள் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவுடைய அழைப்புக்காக நாங்கள் காத்திருந்தோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு கால அளவு இருக்கிறது. அவர்கள் அழைக்கவில்லை. அதனால் நாங்கள் ஒரு புதிய முயற்சியை முன்னெடுக்கிறோம் என்று சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் தற்போது தெரிவித்திருக்கிறார். அடுத்ததாக